இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 4th ஸ்டாண்டர்டோடைய 9th லெசன் ஸ்வதந்திரதா கி ஓர் பத்தி பார்க்க போறோம். ஸ்வதந்திரதா மீன்ஸ் சுதந்திரம் அர்த்தம், அதாவது இண்டிபெண்டன்ஸ். அதோடைய ஓர்னா சைடு, அதாவது அதோட பக்கத்தை பத்தி பார்க்க போறோம். அது சுதந்திரத்தை பத்தின விஷயங்களை இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். धनी को पता था कि आश्रम में कोई बड़ी योजना बन रही है. தனிங்கிறது நம்மளுடைய லெசன்ல இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர். தனிங்கிறது ஒரு சின்ன பையன். தனிக்கோ பத்தானா தெரியுமா? தனிக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கி ஆசிரம் மீன்ஸ் ஆசிரமம் அர்த்தம். அந்த ஆசிரமத்துல கோய் மீன்ஸ் இனி ஏதோ ஒரு படி யோஜனா மீன்ஸ் பிளான், அதாவது ஏதோ ஒரு படினா பிக், ஒரு பெரிய யோசனை, ஒரு பெரிய திட்டம் வந்துட்டு பன் ரஹி ஹை, பன்னா மேக்னு அர்த்தம், அதாவது செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனிக்கு தெரியும். பர் உசே கோயி குச் ந பதாத்தா. பர் மீன்ஸ் பட், ஆனா உசேனா அவனுக்கு, கோய் மீன்ஸ் எனி ஒன் யாருமே, குச் ந பதாத்தா, குச் மீன்ஸ் சம்திங் எதுவுமே, ந பத்தாத்தானா சொல்றது, ந இஸ் த நெகட்டிவ் வேர்ட். அப்ப ந பத்தாத்தா அப்படின்னா சொல்லவே இல்லையா, யாருமே அவனுக்கு அந்த பிளான பத்தின எந்த விஷயங்களையும் சொல்லவே இல்லை. वे सब समझते हैं कि मैं 9 साल का हूँ इसलिए मैं बुद्ध हूँ. வேனா அவங்க, சப் மீன்ஸ் ஆல், அதாவது அவங்க எல்லாருமே, சமஸ்தே அப்படின்னா புரிஞ்சுக்கிறது. அவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா, கி மைனா நான், அதாவது தனி வந்துட்டு 9 சால்காகும். நவ் மீன்ஸ் நம்பர் 9, 9ன்னு அர்த்தம். 9 சால் மீன்ஸ் வருடங்கள், அதாவது அவனோட ஏஜ் எவ்வளவு, 9. அதனால இஸ்லியே மீன்ஸ் அதனால, மைனா நானு, புத்து மீன்ஸ் ஃபூல்னு அர்த்தம், அதாவது முட்டாள் அப்படின்னு அர்த்தம். அதனால அவன் முட்டாளா இருப்பான், அவனால எதையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணம் சொல்லிட்டு தனிக்கு நினப்பு. पर मैं बुद्धू नहीं हूँ. पर மீன்ஸ் பட், ஆனா மைனா நானு, புத்து நகி ஹூ. புத்து மீன்ஸ் முட்டாள் வந்துட்டு என்ன இல்ல, நகி இஸ் ஆல்சோ நெகட்டிவ் வேர்ட். புத்து நகி ஹூ, அதாவது நான் முட்டாள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தனி மன் பட் படாயா. தனி நம்மளோட தனி என்ன பண்றாங்க, மன் மீன்ஸ் மனசுன்னு அர்த்தம். மன்னா மனசுக்குள்ளேயே, பட் படாயனா முணுமுணுக்குது, மர்மரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிறாங்க. धनी और उसके माता पिता बड़ी काश जहां में रखते थे. தனியும் और மீன்ஸ் மற்றும், உஸ்கேனா அவருடைய, மாதா மீன்ஸ் அம்மா, பிதா மீன்ஸ் அப்பா, அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே, படினா ரொம்ப பெரிய, காஷ் ஜஹாமே, காஸ் மீன்ஸ் ஸ்பெஷல், ஒரு ஸ்பெஷலான, ஜஹா மீன்ஸ் பிளேஸ், ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்ல, ரக்தே மீன்ஸ் வாழ்றது. அவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஸ்பெஷலான பிளேஸ்ல இருக்கிறாங்க. அது என்ன ஸ்பெஷல் பிளேஸ் அப்படின்னா, அகமதாபாத் கே பாஸ் மகாத்மா காந்தி கே சபர்மதி ஆசிரமே. அகமதாபாத்துக்கு பக்கத்துல, பாஸ் மீன்ஸ் நியர் அர்த்தம், பக்கத்துல இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியுடைய சபர்மதி ஆசிரமே. சபர்மதிங்கிற ஒரு ஆசிரமத்துலதான் அவங்க இருக்காங்க. மே மீன்ஸ் இல்ல, அதாவது சபர்மதி ஆசிரமத்துல இருக்கிறாங்க அவங்க. जहां पूरे भारत से लोग रखने आते थे. जहां मीन्स दर, அந்த பிளேஸ்ல, பூரே பாரத் சே, பூரேனா ஹோல், முழு, பாரத்ல இருந்து, அதாவது இந்தியால இருந்தும், ஹோல் இந்தியால இருந்துமே, லோக் மீன்ஸ் மக்கள் வந்துட்டு, ரக்னே ஆத்தே, ரக்னேனா வாழ்றதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க, ஆத்தேனா வருது, ரக்னே ஆத்தேனா வாழ்றதுக்கு வேண்டி அவங்க இங்கெல்லாம் வருவாங்களாமா. गांधी जी की तरह वे सब भी भारत की स्वतंत्रता के लिए लड़ रहे थे. காந்திஜிக்கு தரக் மீன்ஸ் மாதிரின்னு அர்த்தம். அதாவது காந்திஜிக்கு தரக்னா காந்திஜியை போலவே, வேனா அவங்க, சப்னா ஆல், அதாவது அவங்க எல்லாருமே, பி மீன்ஸ் ஆல்சோ, அவங்க எல்லாரும் கூட, பாரத் மீன்ஸ் இந்தியான்னு அர்த்தம். இந்தியாவுடைய சுதந்திரத்தா கேலியே, அதாவது சுதந்திரத்துக்காக, கேலியே மீன்ஸ் சிக்காக, அந்த சுதந்திரத்துக்கு வேண்டி, லட் ரகேத்தே, லட் மீன்ஸ் ஃபைட், சண்டை போடுறது. லட் ரகேத்தே அப்படின்னா அவங்களும் சுதந்திரத்துக்கு வேண்டி சண்டை போட்டாங்க, ஃபைட் பண்ண செஞ்சாங்க. जब वे आश्रम में ठहरते तो चरखों पर खादी का सूत कटाते, भजन गाते और गांधी जी की बातें सुनते. ஜப் மீன்ஸ் எப்போ வந்துட்டு, வேனா அவங்க, ஆசிரம் மீன்ஸ் அந்த ஆசிரமத்துல, டஹர்த்தே மீன்ஸ் இருக்கிறது, தங்குறது. அவங்க எப்பெல்லாம் ஆசிரமத்துல இருப்பாங்களோ, தோ மீன்ஸ் தென், அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்க்கோ மீன்ஸ் அந்த ஸ்பின்னிங் வீல் சொல்லுவோம் இல்லையா, தறிக்காக ஒரு சக்கரை வச்சிருப்பாங்களே, அது சர்க்கோம் பர் காதி மீன்ஸ் அந்த காதி கிளாத், துணியில வந்துட்டு, சூத் கத்தாத்தி, அதாவது ஸ்பின் பண்றது, அதாவது நெசவு செய்யறது. அந்த துணியை என்ன பண்ணுவாங்க அவங்க,
நெய்வாங்க இல்லையா, அந்த இதை செய்யறது சூட் கதாத்தே. பஜன் காத்தே, பஜன் பஜன்னா பஜனைகள் சொல்லுவோம் இல்லையா, பாடல்கள். அது காத்தே, காத்தே மீன்ஸ் பாடுறது. சில பாடல்கள் பாடுவாங்க. அவர் மீன்ஸ் மற்றும் காந்திஜிக்கு, காந்திஜியோடைய பாத்தே, பாத்தே மீன்ஸ் அவங்களுடைய வார்த்தைகளை, அவங்களோட விஷயங்களை, சுந்தே, சுந்தேனா காதுல வாங்குறது. அதாவது அவங்க என்ன காந்திஜி என்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். இது எல்லாமே அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்ஸ். நெக்ஸ்ட், सबरमती में सबको कोई ना कोई काम करना होता. சபர்மதி மே, அதாவது சபர்மதி ஆசிரமத்துல வந்துட்டு சப்கோ, சப்கோமோ எல்லாருமே, எல்லாருமே என்ன பண்ணணும், கோயினா கோயி, கோயி மீன்ஸ் எனி, ஏதோ ஒரு, கோயினா கோயினா ஏதோ ஒரு, எனிதிங். காம், காம் மீன்ஸ் ஒர்க், வேலைய. கர்னா ஹோத்தா, கர்னா, கர்னானா ஹாவ் டு டூ, கண்டிப்பா செய்யணும். சபர்மதி ஆசிரமத்துல எல்லாருமே ஏதாவது என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வேலையை அட்லீஸ்ட் செய்யணும். அங்க என்னென்ன ஒர்க்ஸ் அப்படின்னா, கானா பக்கானா, கானா கானா மீன்ஸ் ஃபுட், சாப்பாட. பக்கானா, பக்கானா குக் பண்றது, அதாவது சாப்பாடு சமைக்கிறது. பர்த்தன் தோனா, பர்த்தன், பர்த்தன் மீன்ஸ் அந்த வெசல்ஸ், பாத்திரங்களை. தோனா, தோனா மீன்ஸ் வாஷ், அதாவது கழுவுறது, பாத்திரங்களை விளக்குறது. கபடே தோனா, கபடே, கபடே மீன்ஸ் கிளாஸ், துணியை வந்துட்டு. தோனா, தோனா மீன்ஸ் வாஷ் பண்றது, அதாவது ட்ரெஸ்ஸை வாஷ் பண்றது. குயே சே பானி லானா, குயே, குயே மீன்ஸ் வெல், அதாவது கிணத்துல இருந்து. சே மீன்ஸ் ஃப்ரம், அதாவது கிணத்துல இருந்து. பானி லானா, பானி மீன்ஸ் வாட்டர், லானா மீன்ஸ் பிரிங், அதாவது கொண்டு வருது, தண்ணி கொண்டு வர்றது. गाय और बकरियों का दूध दुहाना और सब्जी उगाना. गाय और बकरियां, गाय, गाय மீன்ஸ் அதாவது மாடும். பக்கரியாங், பக்கரியாங் மீன்ஸ் அந்த கோட்ஸ், அந்த ஆடுங்க இருக்கும் இல்லையா, மாடு, ஆடுல இருந்து. தூது, தூது மீன்ஸ் பாலை வந்துட்டு. துஹானா, துஹானா கறக்குறது, பால் கறக்குறது. அவர் மீன்ஸ் மற்றும். சப்ஜி உகானா, சப்ஜி, சப்ஜி மீன்ஸ் அந்த வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை உகானா, உகானா மீன்ஸ் வளர்க்கறது, க்ரோ பண்றது. இது எல்லாமே தான் அங்க இருக்கக்கூடிய ஒர்க்ஸ். தனிகா காம்தா பின்னிக்கு தேக்பால் கர்னா. தனிகா நம்மளோட தனிக்கு வந்துட்டு. காம்தா, காம், காம் மீன்ஸ் ஒர்க், அவங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா, பின்னிக்கோ, பின்னிங்கிற ஒரு அனிமலை வந்துட்டு தேக்பால் கர்னா. தேக்பால், தேக்பால்னா பாத்துக்கிறது, தேக்பால் கர்னா அதை பாத்துக்கிறது தான் அவனுக்கான ஒர்க்கே வந்து. பின்னி ஆசிரம் கி ஏக் பக்கரி தி. பின்னிங்கிறது யாரு, ஆசிரம் கி, ஆசிரமத்துல இருக்கக்கூடிய. ஏக்னா ஒரு பக்கரி, பக்கரி மீன்ஸ் கோட், ஒரு ஆடுதான் நம்மளுடைய பின்னி. தனிக்கோ அப்பனா காம் பசந்துதா. தனிக்கோ நம்மளோட தனிக்கு எப்படி, அப்பனா அப்படின்னா தன்னுடைய. காம், காம் மீன்ஸ் ஒர்க், அவங்களுடைய அந்த வேலை வந்துட்டு. பசந்துதா, பசந்த், பசந்தா இஷ்டம் அர்த்தம், பிடிச்சது அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன பண்ணும், அந்த அந்த ஒர்க் வந்து பிடிக்கும், ஏன்னா பின்னிய பாத்துக்கிறது இல்லையா, அந்த ஒர்க் பிடிக்குமா. கியோங்கி, கியோங்கி மீன்ஸ் ஏன் அப்படின்னா, பின்னி உஸ்கி சப்சே அச்சே தோஸ்த் தி. பின்னி யாரு, உஸ்கி, உஸ்கினா அவனுடைய. சப்சே, சப்சேனா எல்லாத்த விட. அச்சி, அச்சி மீன்ஸ் குட், ஒரு சிறந்த. தோஸ்த் தி, தோஸ்த் மீன்ஸ் ஃப்ரெண்ட். பின்னி அந்த கோட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்மளுடைய தனிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனால அதை பாத்துக்கிறது அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச வேலையா இருக்குது. धनी को उससे बातें करना अच्छा लगता था. தனிக்கோ நம்மளோட தனிக்கு என்னது, உசுசே, உசுன்னு அது கூட, அதாவது நம்மளோட அந்த கோட் கூட வந்துட்டு. பாத்தே கர்னா, பாத்தேனா பேசுறது, பாத்தே கர்னா பேசிட்டு இருக்கிறது. அச்சா லக்தா தா, அச்சா மீன்ஸ் குட். அச்சா லக்தா, லக்தானா ஃபீல்ஸ், அவனுக்கு எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்காது, அவகிட்ட பேசிட்டு இருக்கிறது ரொம்பவே அவனுக்கு நல்லா இருக்குது. உஸ் தின் சுபக் தனி பின்னி को हरी घास खिलाकर उसके बर्तन में पानी डालते हुए. உஸ் தின், தின் மீன்ஸ் டே, உஸ் மீன்ஸ் அந்த, அதாவது அந்த நாள், அதாவது ஒரு பர்டிகுலர் டே பத்தி பேசுறாங்க. அந்த நாள் வந்துட்டு சுபக், சுபக் மீன்ஸ் மார்னிங், காலையிலேயே. நம்ம தனி என்ன பண்றாங்க, பின்னிக்கோ, பின்னி நம்மளோட பின்னிக்கு வந்துட்டு. ஹரி காஸ், ஹரி, ஹரி மீன்ஸ் கிரீன் கலர். காஸ், காஸ் மீன்ஸ் புல்ல, அதாவது பச்சை கலர்ல இருக்கக்கூடிய அந்த பச்சை புல்ல வந்துட்டு. கிலாக்கர், கிலா மீன்ஸ் ஊட்டுறது, அதாவது அதுக்கு குடுக்கறது, சாப்பிடறதுக்கு வேண்டி. அதுக்கு கொடுத்துட்டு. உஸ்கே பர்த்தன்மே, உஸ்கே, உஸ்கேன்னு அதோடைய. பர்த்தன்மே, பர்த்தன் மீன்ஸ் வெசல், அதாவது அதோடைய பாத்திரத்துல. நம்ம இது பின்னிக்கு வந்து தண்ணி ஊத்துறதுக்கு வேண்டி தனியா பாத்திரம் வச்சிருப்பாங்களே, அந்த பாத்திரத்துல. பானி டால்தே ஹுயே, பானி, பானி மீன்ஸ் வாட்டர், தண்ணிய. டால்தே ஹுயே, டால்தேனா புட்டுன்னு அர்த்தம், ஊத்துறதுன்னு அர்த்தம். டால்தே ஹுயே அதை ஊத்திக்கிட்டே வந்துட்டு. போலா, போலான்னா சொல்றாங்களா, யாரு, நம்மளுடைய தனி சொல்றாங்க. கோயி பாத் ஜரூர் ஹை பின்னி, கோயி, கோயி மீன்ஸ் இனி ஏதோ ஒரு பாத், பாத்னா விஷயம் வந்துட்டு. ஜரூர் ஹை, ஜரூர்னா கண்டிப்பா இருக்கு. இந்த இவங்க பேசிக்கிறதுல ஏதோ ஒரு கண்டிப்பா விஷயம் இருக்குது பின்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னி கிட்ட தனி சொல்றாங்க. வே சப் காந்திஜிக்கு கமரே மே பைட்கர் பாத்தே கர்த்தே ஹை. வே சப், வேனா அவங்க, சப்னா ஆள், அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க. காந்திஜிக்கு, காந்திஜியோடைய. கமரே மே, கமரே மீன்ஸ் ரூம், அதாவது அவருடைய அந்த அறையில வந்துட்டு. பைட்கர், பைட்கர்னா உட்கார்ந்துகிட்டு.
பாத்தே கர்த்தே ஹை. பாத்தேனா பேசுறது. பாத்தே கர்த்தேன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, காந்திஜியோட ரூம்ல உட்காந்துட்டு பேசுறாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கோயி யோஜனா பனாயி ஜா ரஹி ஹை. கோயி மீன்ஸ் எனி, ஏதோ ஒரு யோஜனா மீன்ஸ் பிளான், ஏதோ ஒரு பிளான் வந்துட்டு பனாயினா மேக்னு அர்த்தம், செய்யறதுன்னு அர்த்தம். பனாயி ஜா ரஹி ஹை, அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மே சபு சமஜ்தா ஆகும். மைனா நானு, சப்னா ஆள், எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், சமஜ்தா ஆகும். சமஜ்னா புரிஞ்சுக்கிறது, எனக்கு என்ன பண்ணிருச்சு, எல்லாமே புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தனி பின்னி கிட்ட சொல்றாங்க. பின்னி நே காஸ் சபாத்தே ஹுயே சிர் ஹிலாயா. பின்னி நம்மளோட கோட் இருக்கு இல்லையா, பின்னி என்ன பண்ணுது, காஸ் சபாத்தே ஹுயே, காஸ் மீன்ஸ் கிராஸ், அங்க புல்ல வந்துட்டு சபாத்தே ஹுயே, சபாத்தனா மெல்றதுன்னு அர்த்தம். அதாவது அதை வந்து மென்னுகிட்டே சூ பண்ணிக்கிட்டே, சிர் ஹிலாயா, சிர் மீன்ஸ் அதோட தலையை என்ன பண்ணுது, ஹிலாயா மீன்ஸ் ஷேக் பண்றது, ஆட்டுறது. அந்த தலைய ஆமா அப்படிங்கிற மாதிரி தலைய ஆட்டுது. ஜெய்சே கி வக் தனி கி பாத் சமஜ் ரஹி ஹோ. ஜெய்சே மீன்ஸ் லைக் தட், அது எப்படி இருக்கு அப்படின்னா, தலையாட்டுறது எப்படி இருக்கு அப்படின்னா, வக்னா அது, தனி கி பாத், தனியோடைய பாத்னா வார்த்தைகள், அதோடைய அந்த விஷயம், அதோட வார்த்தைகளை வந்துட்டு சமஜ் ரஹி ஹோ, சமஜ்னா புரிஞ்சுக்கிறது. நம்மளுடைய அந்த பின்னி வந்துட்டு தனி சொன்ன எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரிதான் அது தலையாட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கறது நமக்கு சொல்றாங்க. சமஜ் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். தனி கோ பூக் லகி. நம்மளுடைய தனிக்கு என்ன பண்ணுது, பூக்னா பசிக்கிறது, பூக் லகி அப்படின்னா பசி எடுக்குது. குடுத்தி फुड़ती फुड़ती फांदती बिन्नी को लेकर वग रसोई घर की तरफ चला. குடுத்தி ஃபான்டி, தட் மீன்ஸ் ஜம்பிங், அதாவது குதிச்சுக்கிட்டு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி குதிச்சுக்கிட்டு. பின்னி, நம்மளோட பின்னி என்ன பண்றாங்க, லேக்கரை எடுத்துக்கிட்டு, அதாவது பின்னியை கூப்பிட்டுக்கிட்டு நம்மளுடைய தனி வந்துட்டு வகுன அவங்க ரசோயிகர்கே ரசோயிகர் மீன்ஸ் கிச்சன் இருக்கக்கூடிய தரப்னா சைடு, சலானா போறது. அதாவது நம்மளோட ஆடு இருக்காங்க இல்லையா, பின்னி, அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நம்மளோட தனி ரசோயிகர், அதாவது கிச்சன் இருக்கக்கூடிய சைடு போறாங்க. உஸ்கிமா சூல்ஹா ஃபூங்கா फूंक रही थी और कमरे में दुआ भर रहा था. உஸ்கினா அவளுடைய, அதாவது நம்ம தனியோடைய மா மீன்ஸ் அம்மா, அவங்களுடைய அம்மா வந்துட்டு சூல்ஹா ஃபூங்க் ரஹீதி, சூல்ஹா மீன்ஸ் அடுப்புன்னு அர்த்தம். அடுப்ப ஃபூங்க் ரஹீதி, ஃபூங்க் மீன்ஸ் பர்ன் பண்றது, எரிக்கிறது. நம்மளுடைய தனியோடைய அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அடுப்ப எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் மீன்ஸ் மற்றும் கமரை மீன்ஸ் ரூம், அந்த ரூம்ல வந்துட்டு துவா மீன்ஸ் ஸ்மோக் அர்த்தம், புகை இருக்கு இல்லையா அது. பர் ரஹாத்தா, பர்னா ஃபில்னு அர்த்தம், பர் ரஹாத்தனா நிறைஞ்சு இருக்கு, அதாவது கிச்சன் ஃபுல்லா எப்படி இருக்கு, ரொம்ப புகமூட்டமா இருக்குது. அம்மா கியா காந்திஜி கஹி ஜா ரஹே ஹை உஸ்னே பூச்சா. அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, கியா காந்திஜி, கியானா வாட், என்ன, காந்திஜி வந்துட்டு கஹி மீன்ஸ் அடி, எங்கேயாவது, சம்பர் எங்கேயோ, ஜா ரஹே ஹை, ஜானா போறது, ஜா ரஹேனா போறாங்களா. உஸ்னே உஸ்னேனா அவன் அர்த்தம், யார், நம்மளுடைய தனி வந்துட்டு பூச்சானா ஆஸ்க் கேக்குறாங்க. கான்ஸ்தே ஹுயே மா போலி. கான்ஸ்தே மீன்ஸ் இரும்புறது, நம்ம காஃப் பண்ணுவோம் இல்லையா, இருமிக்கிட்டே வந்துட்டு மா மீன்ஸ் அம்மா என்ன பண்றாங்க, போலின்னா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, வே சப் யாத்ரா பர் ஜா ரஹே ஹை. வேனா அவங்க, சப்னா ஆல், அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, யாத்ரா மீன்ஸ் டிராவல், அதாவது யாத்ரா பர்னா ஒரு யாத்திரையா, ஜா ரஹா ஹை, ஜானா போறது, ஜா ரஹேனா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தனியோடைய அம்மா சொல்றாங்க. நெக்ஸ்ட், யாத்ரா கஹா ஜா ரஹே ஹை, தனி நே சவால் கியா. யாத்ரா மீன்ஸ் ஜேர்னி, என்னது ஜேர்னியா, எங்கேயோ போறாங்க இல்லையா, டிராவலா அப்படின்னு சொல்லிட்டு, கஹா ஜா ரஹே ஹை, கஹானா வேர், எங்க, ஜா ரஹே ஹை, ஜானா போறதுன்னு சொன்னோம் இல்லையா, ஜா ரஹேனா எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனினே சவால் கியா. நம்ம தனி என்ன பண்றாங்க, சவால கொஸ்டின் அர்த்தம், சவால் கியா அப்படின்னா கொஸ்டின் கேக்குறாங்க, கொஸ்டின் எழுப்புறாங்க. समुद्र के पास कहीं, अब सवाल पूछना बंद करो और जाओ यहाँ से धनी. சமுத்திரக்கே பாஸ், சமுத்திரம் மீன்ஸ் ஓஷன், ஏதோ ஒரு கடல்னு அர்த்தம். சமுத்திரக்கே பாஸ், அதாவது ஒரு சமுத்திரத்துக்கு பக்கத்துல, ஒரு கடலுக்கு பக்கத்துல, கஹி மீன்ஸ் சம்பர் எங்கேயோ, கடலுக்கு பக்கத்துல எங்கேயோ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. அப்படின்னா நான் இப்ப வந்துட்டு சவால் பூச்னா, சவால்னா கொஸ்டினா, பூச்னா மீன்ஸ் ஆஸ்கிங், கொஸ்டின் கேட்கறத, பந்து கரோ, பந்து மீன்ஸ் க்ளோஸ், நிப்பாட்டுறன்னு அர்த்தம், பந்து கரோனா ஸ்டாப் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அவர் மீன்ஸ் மற்றும் ஜாவோ மீன்ஸ் போன்னு அர்த்தம். ஜாவோ யஹாசேனா ஃப்ரம் ஹியர், இங்கே, யஹாங்னா இங்கேன்னு அர்த்தம், சேனா ஃப்ரம், அதாவது இங்க இருந்து அப்படின்னு அர்த்தம். இங்க இருந்து என்ன பண்ணிடுற, போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு, அம்மா ஜரா குஸ்ஸேசே போலி. அம்மா என்ன பண்றாங்க, ஜரானா லிட்டில் கொஞ்சம், குஸ்ஸே மீன்ஸ் ஆங்கர்னு அர்த்தம், கோவம்னு அர்த்தம். குஸ்ஸேசே போலி கொஞ்சம் கோவமா அவங்க அம்மா சொல்றாங்க. பகலே முஜே கானா பக்கானே தோ. பகலேனா ஃபர்ஸ்ட், முதல்ல வந்துட்டு முஜேனா என்னைய,
கானா பக்கானே, கானா ஃபுட் சாப்பாடு, பக்கானேனா குக்கிங்னு அர்த்தம். அதாவது சாப்பாடு சமைக்கிறதுக்கு தோ மீன்ஸ் லீவ்னு அர்த்தம். அதாவது விடு அப்படின்னு அர்த்தம். என்னை முதல்ல என்ன பண்ண, சாப்பாடு சமைக்கிறதுக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவமா சொல்றாங்க. தனி சப்ஜி கி क्यारियां की तरफ निकल गया जहां बुढ़ा बिंदा बिंदा आलू खोद रहा था. தனி தனி என்ன பண்றாங்க, சப்ஜிக்கு கியாரியாங், சப்ஜினா வெஜிடபிள்ஸ் அர்த்தம். கியாரியாங்னா தோட்டம்னு அர்த்தம். சப்ஜிக்கு கியாரியாங்னா வெஜிடபிள் தோட்டம், அதாவது காய்கறி தோட்டத்து இருக்கக்கூடிய தரப்ல சைடு, அந்த சைடு வந்துட்டு நிக்கல் கயா வெளியில போறது, அதாவது போகிறாங்க, அவங்க கிளம்புறாங்க. ஜஹாங்னா வேற, அங்கதான் வந்துட்டு புதா மீன்ஸ் ஓல்டுன்னு அர்த்தம். ஒரு வயசான பிந்தாங்கிற ஒரு பர்சன் வந்துட்டு ஆலு கோத் ரஹாத்தா, ஆலு மீன்ஸ் பொட்டேட்டோ, கோதுனா டிகிங் அர்த்தம். அதாவது உருளைக்கிழங்கு தோண்டி இருப்போம் இல்லையா, உருளைக்கிழங்கு கீழே மண்ணு கீழே வளரும் இல்லையா, அதை பறிப்போம் இல்லையா, அது ஆலு கோத் ரஹாத்தா, அதாவது உருளைக்கிழங்க பறிக்கிறது. இந்த இடத்துல பிந்தான்னு வராங்க இல்லையா, பிந்தாங்கிறது ஒரு ஓல்டு ஒரு மேன். பிந்தா சாச்சா தனி உஸ்கே பாஸ் பைக் கயா. பிந்தா சாச்சா மீன்ஸ் அங்கிள் அர்த்தம். பிந்தா சாச்சா அவங்க பேரை சொல்லி அங்கிள்னு கூப்பிட்டு தனி என்ன பண்றாங்க, உஸ்கேனா அவங்களுக்கு, பாஸ்னா பக்கத்துல, உன்கே பாஸ்னா அவங்களுக்கு பக்கத்துல, பைக் கயா பைக்னா உட்கார்ந்துக்கிறாங்க, பைக் கயானா உட்கார்ந்துக்கிறாங்க. ஆப் பி யாத்ரா பர் ஜா ரஹே ஹை கியா. ஆப்னா நீங்க, பி மீன்ஸ் ஆல்சோ நீங்களும் கூட அப்படின்னு அர்த்தம். யாத்ரா மீன்ஸ் ஜேர்னி, அந்த டிராவல்ல ஜா ரஹேனா போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, கியானா வாட்டர், ஏன்னா நீங்களும் அந்த யாத்ராக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பிந்தானே சிர் ஹிலாக்கர் மனாகியா. பிந்தானே நம்மளுடைய பிந்தா இருக்காங்க இல்லையா அங்கிள், அவங்க என்ன பண்றாங்க, சிர் ஹிலாக்கர், சிர்னா தலைய, ஹிலாக்கர்னா ஷேக் பண்றது, ஆட்டுறது. எப்படி ஆட்டுறாங்க, மனானா ரெஃப்யூஸ்னு அர்த்தம், ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி தலைய ஆட்டுறாங்க. இல்ல நான் போகலன்னு சொல்லிட்டு தலையாட்டுவோனே, அந்த மாதிரி அவங்களும் ஹேண்ட ஐ மீன் ஹெட்ட ஷேக் பண்றாங்க. उसके कुछ बोलने से पहले धनी ने उतावले होकर पूछा. உஸ்கேன்னு அவங்க, குச்னா கொஞ்சம், ஏதாவது, போல்னேசே பகலே, போல்னா சொல்றது, அவங்க ஏதோ ஒன்று சொல்றதுக்கு பகலே முன்னாடியே என்ன பண்றாங்க, நம்ம தனி என்ன பண்றாங்க, உத்தாவலேன்னு ரொம்பவே ஹரின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்பவே சந்தோஷமாய் ஒரு ரொம்ப வேகமாயிருவாங்க இல்லையா, அதான் உத்தாவலே ஹோக்கர், அது ரொம்ப ஹரியாகி, பூச்சானா ஆஸ்க், என்ன கேக்குறாங்க அப்படின்னா, கவுன் ஜா ரஹே ஹை. கவுன்னா ஹூ யாரு, ஜா ரஹே ஹை ஜானா போறதுன்னு அர்த்தம். கவுன் ஜா ரஹே ஹைனா யாரெல்லாம் போறாங்க, கஹா ஜா ரஹே ஹை, கஹானா வேர், எங்கேன்னு அர்த்தம். கஹா ஜா ரஹேனா எங்க போறாங்க. கியா ஹோ ரஹா ஹை, கியானா வாட், ஹோரகா ஆப்பன் அர்த்தம், இது நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு